அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சௌந்தரலட்சுமி பேசுறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் வருடத்துடைய குரோதி வருஷத்தின் பலன்களை காணவிருக்கிறோம். மேஷ ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பேர்ல தான் நம்ம குரோதின்னு அடையாளம் பண்றோம். ஆனா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் குதூகலமான வருடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிரகநிலைகள் அவ்வளவு அழகான ஒரு சிறப்பான கிரக நகர்வுகள் அப்படின்லாம். ஏன்னா தொழில் ஸ்தான அதிபதி சனீஸ்வர பகவான் நமக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சிறப்பாக அமர்ந்திருக்கிறார். அதே போல 9, 12 கூடிய குரு பகவான் நமக்கு இந்த காலகட்டம் 2ஆம் இடத்திற்கு தன குருவாக சிறப்பாக பலன்களை அளிக்கவிருக்கிறார். அதே போல ராகு கேதுக்கள் அவங்க தான் நமக்கு நிறைய தடையை கொடுக்குவாங்க எல்லா விஷயத்திலையும் அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்க நமக்கு தொந்தரவு கொடுக்காத ஒரு இடத்துல போய் மறைஞ்சிட்டாங்க. இப்ப இந்த காலகட்டம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்? தொழில் மேன்மை. இது வரைக்கும் தொழிலே இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு தொழில் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு தொழிலை விட்டு புதுசா அந்த தொழிலை பத்தி எந்த ஒரு அறிமுகமே இல்லைன்னாலும் அந்த தொழிலை அவங்க போய் கால வச்சாங்கன்னா அவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்கும். வருமானம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி உங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க போடுற முயற்சிக்கு ஏற்ற ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தொழிலுக்காக ஒரு முதலீடு தாராளமாக பண்ணலாம். யூக வணிகங்கள் ரொம்ப சிறப்பாக பலன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம தொழில இடமாற்றம், ஊர் மாற்றம், முற்றிலும் புதிய சூழலில் வாழக்கூடிய அமைப்பு. அது தாண்டி நமக்கு பயணங்கள் அதிகரிக்கும். பயணத்தால் லாபம். எந்த தொழில் செய்யறோமோ அந்த தொழிலால் நல்ல அருமையான பலன்களை நம்ம காண போகிறோம். அதே போல மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி, அதற்கான ஒரு லோன் கிடைப்பது, அவங்களுக்கான ஒரு ஆராய்ச்சி கல்வி, அவங்களுக்கு மேற்படிப்புக்கான ஒரு அங்கீகாரம் அதெல்லாம் முடித்து வாங்குவது. அதே போல பெண்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, ஆடை ஆபரணம், அத்தியாவசிய பொருள் சேர்க்கை அதெல்லாமும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த பெயர்ச்சியில் அவங்களுக்கு சுப காரியங்கள் அனைத்தும் நடைபெற்றோம். தாமத புத்திரம், தாமத குழந்தை பாக்கியம், கடன்கள் அடைவது, ஒரு 4-5 இடத்துல கடந்ததுன்னா ஒரு இடத்துல அதை வாங்கி அந்த கடன்களை தீர்ப்பது. இந்த காலகட்டம் மருத்துவம் ரொம்ப சிறப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நீண்ட கால நோய்க்காக மருத்துவம்லாம் பார்த்து கொண்டிருந்தாங்கன்னா இந்த காலகட்டம் வேற்று மருத்துவத்தின் மூலம் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைப்பது. ஆடை ஆடம்பர அத்தியாவசிய பொருள் சேர்க்கை, எண்ணிய எண்ணங்கள் எண்ணியவாறே ஈடேறுவது. மாணவர்கள் கொஞ்சம் படிப்புல இன்னும் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான திட்டங்களை இன்னும் வியூகம் அமைத்தாங்கன்னா சிறப்பாக இன்னும் கடந்து வந்துடலாம். தொட்டது துலங்கன்னு சொல்லலாம். நீங்க இவ்வளவு சொன்னாலும் எங்க மேஷராசில நாங்க எதுவும் எங்களுக்கு சரியான பலன்கள் நடக்கல அப்படின்னு நீங்க சொல்பவராக இருந்தா உங்களுடைய முயற்சி அங்க ஏதோ ஒரு சிறு குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இந்த காலகட்டம் வெற்றி அடையும் என்பது திண்ணமாக சொல்லலாம். திருமண பேச்சுவார்த்தைகள் ரொம்ப சுபமாக முடியும். இது வரைக்கும் கணவன் மனை உறவில் கசப்புகள் இருந்தால் நீங்கி மன மகிழ்வு ஏற்படுவது, குடும்ப உறவுகள் கிட்ட ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீர்ந்து ஒன்றிணைவது, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிலர் சுற்றுலா செல்வது, பெரியவர்கள் ஆன்மீக பயணம் செல்வது. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான அருமையான வருடம். என்ன வேணாலுமே தாராளமா செஞ்சுக்கலாம். முதலீடு கூடும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் சிறப்பாக நீங்க செயல்பட்டு அனைத்து விதமான பலன்களையும் செய்து கொள்ளலாம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, சுப காரியங்கள், அதே போல பணம் குடுக்கல் வாங்கல் அனைத்துமே அருமைன்னு சொல்லியாச்சு. உடல் ஆரோக்கியம் தான் உங்களுக்கு இதுல ரொம்ப மெயினா ரொம்ப சிறப்பாக இருப்பது அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஒரு தடைகள்லாம் ரொம்ப இருக்குது, எங்களுக்கு இன்னும் வேகமா எங்களுக்கு செயல்பாடுகள் நடக்கணும் அப்படின்றவங்க உங்களுடைய ராசி அதிபதியே செவ்வாய் தான். நீங்க திருச்செந்தூர் முருகனை வழிபடும் பொழுது உங்களுக்கு பலன்கள் அபரிமிதமாக நடைபெறும். திருச்செந்தூருக்கு சென்று அங்க இருக்கும் மங்கக்கடல், அதற்கு 14 தீர்த்தம்னு பேரு, அந்த தீர்த்தத்தில் நீராடி, அதற்கு அப்புறம் நாழி கிணறுலையும் நீராடி, திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவனையும் சண்முகநாதரையும் வழிபடும் பொழுது உங்களுக்கு பலன்கள் ரெட்டிப்பு மடங்காக நடக்கும். அதே போல வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபட்டு மஞ்சள் நிற பொருட்களை தானமாக கொடுக்கும் பொழுது உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை மட்டுமன்றி மன நிம்மதியும் பெருகும். இப்ப அந்த காலகட்டம் மேஷ ராசி லக்னக்கார அன்பர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. சென்ற காலகட்டம்லாம் ரொம்ப குழப்பம், ஒரு மன நிம்மதி இல்லாம இருந்தவங்களுக்குலாம் இப்போ ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டமும் குடும்பத்தில் குதூகலமும் மன நிறைவும் கிடைக்கும். இதுதான் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் மேஷத்திற்கு அதிகம். ஏன்னா நீங்க ஒரு செயலை செய்து திறம்பட முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டீங்க. தலைமை பண்பு தாங்கும் குணம் உங்ககிட்ட நிறைய இருக்கு.
அதனால இந்த காலகட்டம் சமூகத்துல நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் கௌரவத்துல இருந்து அனைத்தும் சிறப்பே. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது, அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மேஷ ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் கீழ்கண்ட எண்ணிற்கு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு சிறப்பாக ஜாதகம் கணித்து பலன்கள் பார்த்து தரப்படும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமின்றி விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்தி சொர்ணலட்சுமி.